அண்ணா உங்களுக்கு எதிரி வேற யாருமே இல்லைண்ணா நீங்க தானே. ஆனா உங்களை எவ்வளவு நம்பணும், நீங்க போய் இப்படி பண்ணிட்டீங்களே. வணக்கம். நடிகர் விஜய் திரிசா அவர்களோடு ஒரு திருமணத்துல கலந்துக்கிட்டாங்க. இப்ப என்ன, அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? கண்ணா பின்னான்னு விமர்சனம். அண்ணா உங்களுக்கு எதிரி வேற யாருமே இல்லைண்ணா நீங்க தானே. ஆனா உங்களை எவ்வளவு நம்பணும், நீங்க போய் இப்படி பண்ணிட்டீங்களே. ஏங்க, நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் கருத்து நிலைப்பாடு குறித்து நீங்க விமர்சனம் பண்ணுங்க, அதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அது இந்த சமுதாயத்திற்கும் ஆரோக்கியமானதாக இருக்கும். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து விமர்சனம் பண்ணுவதற்கு யாருக்கும் உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. நீங்க அடுத்தவங்களை குறை சொல்லும்போது மீதி 3 விரல் உங்களை தான் காட்டும், மைண்ட்ல வச்சுங்க. எங்க பர்சனலா அவங்க மனைவி விவாகரத்து கேட்டிருக்காங்க, பிடிச்சிருந்தா சேர்ந்து வாழ போறாங்க, இல்லையா பிரிஞ்சிக்க போறாங்க, கோர்ட் பார்த்துக்கும். நடிகை திரிசாவோடு ஒரு திருமணத்துல கலந்துக்கிட்டா நல்ல தோழியாக ஒரு நண்பனாக கலந்துக்கலாம் இல்லையா? மனசாட்சியத்தோடு சொல்லுங்க. நம்மள எத்தனை பேர் நம்முடைய நண்பர்கள் தோழிகளோடு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போவோம், பார்க்குற கண்கள்லாம் அப்படி தப்பா பேசுனா எப்படிங்க? அவர் நடிகர் விஜய் அவர்களும் சினிமா துறையில இருக்காங்க, திரிசா அவர்களும் சினிமா துறையில இருக்காங்க. ரொம்ப நாட்கள் பேசி இருக்கலாம். எதர்ச்சியாக நீங்க போறீங்களா, நானும் கூட வரேன்னு சொல்லி கூட வந்திருக்கலாம். இதற்கெல்லாம் அவர் உட்கார்ந்து உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தா இதை விட முட்டாள்தனம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது என்பது தளபதி அவர்களுக்கு தெரியும். ஏங்க, நீங்க போடுற இந்த விமர்சனங்கள்னால அவங்களுடைய குடும்பத்துல உள்ளவங்களுக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும், அதை தயவு செய்து கொஞ்சமாவது மைண்ட்ல வச்சுங்க. ஒருவேளை திரிசா அவர்களை அவர் திருமணம் செய்து கொள்ள போகிறார் என்றால் அவர் சொல்லட்டும், அதற்கப்புறம் நம்ம தெரிந்துப்போம், மனதார வாழ்த்துவோம். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். Dr. Srivarma's Vagicare, his wellness for her happiness.